ப்ரோ மொக்க படம் ப்ரோ. கதை இல்ல, சீரியல் மாதிரி ஜூம் ஷாட் போட்டு எடுக்கிறானுங்க. தேவையில்லாத ஐட்டம் சாங்கு எல்லாமே தேவையில்லதான். நிறைய கேரக்டர் கொண்டு வந்தாங்க, கெடுத்துட்டானுங்க. புகழ்லாம் நல்ல ஆக்ட், அவரை கூப்பிட்டு வந்து கெடுத்து விட்டாங்க. கதை இருந்திருக்கலாம். காமெடிலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இந்த லோக்கல் அந்த ரைமிங்ல போடுற வார்த்தையெல்லாம் காமெடியா தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. அது ஒரு மணி நேரம் ஓடுது. அதான் சிஸ்டர் சொல்றேன்ல, கதை 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 இல்ல. எந்த கேரக்டர் நீங்க இப்ப சூரியே கொண்டு வந்தாலும் வந்துட்டு கதை ஓடாது. நீங்க எந்த கேரக்டர் கேமியோ கொண்டு வந்தாலும் கதை ஓடாது. அதான் மேட்ரு. கதை இல்லைங்க. இதுல ஆக்டிங்க பத்தி நான் என்னத்த சொல்ல. தேசிங் 1 சம படம். அந்த மாதிரி ரீக்ரியேஷன் போட்டிருக்கலாம். நான் தேசிங் 1 நம்பிதான் தேசிங் 2 மச்சான் போலாண்டா அப்படின்னு பசங்களோட வந்தேன். கடைசியில பார்த்தா அப்படி சொதவி வச்சிருக்கானுங்க. 160 16 ரூபாய்க்கு கூட நான் வரமாட்டேன். என்ன ப்ரோ காமெடி ரொம்ப கிரிஞ்சு ப்ரோ. ரைமிங் போடுறானுங்க, அது காமெடின்றாங்க. அதெல்லாம் பார்க்க முடியல. பசங்க சும்மா லோக்கலா போடுற காமெடியை விட ரொம்ப மொக்க ப்ரோ. வினோத்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீனி போடல, வேஸ்ட் பண்ணிருக்காரு. கலக்க போதையாரு, குக் வித் கோமாளி இந்த மாதிரி எடுத்து காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. ஒரு 3 hours என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். இது அதை விட கேவலமா இருக்கு படம். ரேட்டிங்கே வேணாங்க, இது படமே இல்லைங்க. இதெல்லாம் ஓடாதுங்க, வேஸ்ட்டுங்க. புரியல கமகின். தேசிங் ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு? அது ஒரு சூப்பரா இருந்துச்சு படம். இது அதோட இது நிக்கவே நிக்காது. இது வேஸ்ட்டுங்க. என்ன நினைச்சிட்டு அவர் படம் எடுத்தாருன்னே தெரியல. வேண்டா வெறுப்பா படம் எடுத்து தேசிங் ராஜான்னு பேர் வச்சாரான்னு தெரியல. நல்லா இல்ல. தேசிங் ராஜா விட அதை விட அதிகமா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்களோட எதிர்பார்ப்பை ரொம்ப கேவலப்படுத்திட்டார். படமே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒண்ணுமே இல்ல, கோவம் தாங்க வந்தது. அவங்க பண்ற காமெடி எல்லாம் காண்டி ஏத்துற மாதிரிதான் இருக்கு. நல்லா இல்ல. புகழ் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு, அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு, அது சொல்லலாம். நல்லா இல்லங்க. என் கூட தியேட்டர் என் கணவர் பாதி நேரத்துக்கு மேல தூங்கிட்டாரு. இன்டர்வல் மேல தூங்கிட்டாரு. எழுப்பி நான் கூட்டு வந்தேன். எப்ப படம் முடிஞ்சிச்சு வாப்பான்னு கூட்டிட்டு வந்தேன். நல்லா இல்ல நிஜமா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். மத்தவங்களுக்கு எப்படி? விமல் நடிக்கவே இல்லைங்க படத்துல. சும்மா விளையாட்டுத்தனமா வந்துட்டு போயிருக்காரு, அப்படிதான் சொல்ல. அவரு ஹீரோ மெட்டீரியலும் கிடையாது, காமெடியனும் கிடையாது விமல். அவ்வளவுதான், முடிச்சு விட்டான். கடுப்பேத்துறாங்க பாஸ். நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. படத்தை யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த சாங்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. காமெடி நல்லா தான் இருக்கு, இது எதுவுமே நல்லா இல்லை. கேவலமா டான்ஸு, அதுக்கடுத்து ஹீரோட நடிப்பு, அவ்வளோதான். சாங்கு நான் வேற படம் போகணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இந்த படம் தெரியாம வந்து பார்த்துட்டேன். நல்லா இருந்தேண்ணா. அது நெகட்டிவ் சொல்றாங்க, சொல்லியிருந்தானே இருப்பாங்க. அப்புறம் படமே எடுக்க முடியாதுண்ணா. நல்லா இருக்குண்ணா. வந்து ஓப்பனிங் ஒரு மனுஷனுக்கு சிரிப்பு தான். அதை வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகணும். வந்து உட்காந்தாலும் சிரிச்சுனே இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல. நல்லா இருக்கு கதை, நல்லா பரவாயில்லண்ணா. அதை ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு பொண்ணு கொண்டுறாரு. அது அது பழி வாங்குற ஒரு குற்றத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெரிய ஆளுங்க வந்து நம்ம அந்த சிடி மேட்ரு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, புதுமையாக தான் இருக்கு. ஒன்றும் குறை சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஏன்னா காமெடி நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பனிங்கில் உட்காந்ததுலேருந்து லாஸ்ட் எண்டு வரை எல்லாமே கலகலகலன்னு குடும்பத்தோடு வந்து சிரிச்சுங்க. நல்லா இருக்குங்க.